காட்டுக்குள்ள காதல் குளிய கண்டு வீட்டுக்குள்ள அத அடைச்சி வச்சேன். காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அத அழைச்சி வச்ச ஒளிவிருக்க பறந்துடுச்சு ஓடது மறந்துடுச்சு. ஐயோ என் கணவர் வர நேரமாகி விட்டது. நமக்கு பிள்ளைகள் இயக்கம் வருகிறாயா? அந்த இயக்கத்தை பிறக்க வேண்டாம். பிள்ளை பிறந்தால் தாண்டி மரணம். அந்த பிள்ளை இருந்தால் எனக்கு வெளியே சென்ற கணவர் வருவார் வருவார் என்று வழிமேல் விடுவித்து காக்கக்கூடியவர். ஒரு மூஞ்சி காட்டாம பொம்மலாம் ஒரு மூஞ்சி காட்டாம போதும் பொம்மலாம் போது போச்சு நமக்கு என்ன போச்சு அந்த பரதேசி பயிர் பண்டார பயிர் வரம் கொடுப்பார் என்று சென்றால் எனக்கு ஒரு மகன் பிறப்பார். இருவழியை இருக்க கொடுத்து விட்டான். இருவழியும் பரவாயில்லை என்பவன் எனக்கு மரணம் என்று இல்லையே பிறக்க வேண்டாம் என்று அங்கு வந்தார். இந்த கருவை சுமக்கிறாயே நீங்க இந்த சிவனை வணங்க போறீங்க, நான் அந்த கருமாரி வணங்க போறேன். அந்த கருமாரி வணங்கியதா அந்த அம்மனுடைய அருளால் அந்த அம்மனுடைய சக்தியால் நான் நிறமாத கர்ப்பிணி ஆயிட்டுங்க. நம்பி நான் வேலைக்கு வந்தேனே ஒரு மாசம் ஆச்சு. நான் எப்படி போவோம் ஊருக்கு எப்படி போவோம்? உன்னால்தான் மாறி போச்சு. 2025 அது முன்ன ஆம்பளைங்க தான் பொம்பளை குழந்தை கொடுத்துட்டாங்க. இப்ப பொம்பளையும் பொம்பளை குழந்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எப்படி ஆம்பளைங்க வேலை கிடையாது. அவங்க தூ மாட்டி செத்துறாங்க. கருமாரியா உருமாரியா அவ பிள்ளை கொடுத்தா நீ வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த கருவிருந்தால் எனக்கு வரணும். என்னங்க சொல்றீங்க? குழந்தை கிடைக்கிறதா? எனக்கு குழந்தை இல்லை என்று எப்படி எல்லாம் தவறு இருந்தோம். அழகான ஒரு குழந்தை பிறகு போகிறது. அந்த குழந்தை அழிக்கிறேன்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வருது? எனக்கு மட்டும் இதயம் இல்லையா? இதயத்தோடு இறைவனை பார்க்க சென்று அந்த வரவன் வரம் கொடுப்பார் என்று சென்று பிறக்குமில்லை இருவரை இல்லை என்றால் உரைத்தார். என் மகன் எனக்கு மரணம் உரைத்திருக்கிறார். இந்த கருவால் எனக்கு மரணம் சொன்னபோது இந்த கருவால் சுமக்காதே அழித்தோடே. நீங்க செத்தாலும் பரவாயில்லை. அன்னையினோம்
அப்ப ஆம்பளைங்க பாவம் அடுப்பு அதான் போச்சு. அடுப்பு யாரு நீ நான் ஆட்டுவேன். கபாலாத்துறேன் அது சரி கபால்ல சொல்றேன். நீ நான் சொல்றேன். அப்ப ஆட்டு. பாம்பாட்டி. இந்த பாம்பாட்டி தான் பிரச்சனை வந்து. டாய் அவளுக்கு கருவை துவக்க கருவனை வைக்க மரம் வைத்திருக்க நாங்க கருவை கிடைக்க நான் சொல்லிட்டே வண்ணா. டாய் நீ கம்புல போய் கை வைக்கிறே. டபா. நீ எனக்கு வந்து சட்டத்தை கல்லு. என்னடா தோத்து வாங்கடா ஏய் தேன்குள்ள கை வைக்கிறே. கருவை கிடைக்க முடியாது முடியாதுங்க. ஊதிட்டாயா சங்கே ஊத நம்ம சங்கே இவன் பிழைக்கலாம் இருந்தாதான் வரணும் யாரு இந்த குழந்தை அடிச்சு சரியா போச்சு போ. ஆனா இதுல எதுதான் நல்லது? ஆமாங்க உண்மையிலே சொன்னேன். என்ன உனக்கு? நீ செத்தால எனக்கு பாட்டு உண்டு. அந்த குழந்தை செத்தால எனக்கு பாட்டு பாட்டு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. குழந்தை பொந்தாச்சா இருக்கு, வேறு பொந்தாச்சா இருக்கு, வேறு என்னன்னா இருக்கு, திரும்ப பொதுக்கச்சா இருக்கு, திருவா நடக்குமா இருக்கு, அதே திருவா நடுப்பு நிறுவனமா இருக்கு, நாடு நடக்குமா இருக்கு, அதே நாடு நடுப்பு நிறுவனமா இருக்கு, அது மட்டும் ஓடிடுமா அதுவே நானே 6 கோட்டை அடிச்சா ஓட்டே போட்டேன். யாருக்கு தெரியும்? புல் போதை தூக்கி போனாலும் தூக்கி நான் எங்க போட்டு நீ சுட போல சுடு தெரியுமா பாம்பு பக்கத்துல இருக்கும். அந்த தகுல பாம்பு தெரியாதுமான்னு போய் சும்மா இருக்காது வாய் வச்சு அது மாரி 2 மாசமாவது வைத்தியம் நினைக்கும். அது 8 வச்சு வெளியே வச்சவங்க கூப்பிட்டு அவ பிறக்கலாம். இந்த குழந்தை இருந்தா என்னால் படைக்கப்பட்ட அரக்கனாகே ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றாய். பல அக்கிரமங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். என் கணவர் யார்? முக்கன் படைத்தவர். அவரை கோரி தேவர்களும் ரிஷிகளும் கிங்குணர்களும் பல கோடி தவத்தில் இருக்கின்றார்கள். பல யாகங்களை செய்கின்றார்கள். அவரின் வரத்தால் பிறந்த குழந்தையை கொல்ல துடிக்கின்றாயா? விடுவேனா? விடமாட்டேன். இப்பொழுதே என்னுடைய சக்தியினால் ஒரு பெண் குழந்தையை படைக்கின்றேன். கருமாரியாக இருந்த நான் இப்பொழுது உருமாறி சுந்தரவல்லியாக கோமலவல்லி இல்லத்திற்கு செல்கின்றேன். இந்த பெண் குழந்தையை அங்கே வைத்துவிட்டு அந்த ஆண் குழந்தையை எடுத்து வருகின்றேன். இதோ கருமாரியாக இருந்த நான் இப்போது உருமாறி கோமலவல்லிக்கு தோழியாக சுந்தரவல்லியாக வந்திருக்கின்றேன். இதற்காக என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை எப்படியாவது அவளிடம் ஒப்படைத்து விட்டு அவளுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தை எப்படியாவது வாங்கிவிட்டு வருகின்றேன். இப்போது புறப்படுகின்றேன். அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. என்னுடைய மகனுக்கு இரு பார்வை தெரியலையே. பார்வை தெரியாது என் மகனை என் கணவர் அழைக்கிறேன்னு நினைக்கிறாரே. இந்த கொடுத்தனை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. அம்மா இறைவா, இறைவா உன் மாளிகையே எத்தனையோ மணி விளக்கு. இறைவா உன் காலடியில் என் நம்பிக்கையில் ஒளி விளக்கு. நம்பிக்கையில் ஒளி விளக்கு. ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராடினேன்.
கண்ணீரில் நீராடினே இந்த ஓர் உயிரை நீ வாழ வைக்க இறைவா உன்னிடம் கையேந்தினேன் முருகையா. பா சுந்தரவல்லி, எப்போ வராது வந்திருக்கீங்க, என்னடி காரணம்? எப்பவுமே மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல இருக்க வேண்டிய முகம் என்று ஏமா சோதனையில் அழுது பண்ணிருக்கீங்க? அது ஏமா கேக்குற? எனக்கோ அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. என் மகனுக்கோ பார்வை தெரியல. பார்வை தெரியாத என் மகனை என்னுடைய கணவர் அடிக்கன்னு நினைக்கிறாரு. இந்த குழந்தைனை எப்படி காப்பாத்த போறேன்னே தெரியலம்மா. என்னம்மா சொல்றீங்க? நானும் என்னுடைய குழந்தைய எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம தான் தவியா தவிச்சு கொண்டிருக்கிறேம்மா. திருமணம் ஆன நாள் முதல்ல இருந்து என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். இந்த குழந்தைய தன்னை தனிவிட நான் தாமா வளர்த்துட்டு வரேன். அப்படியா? ஆமாமா. ஆண் குழந்தையா பெண் குழந்தைடி? என் கையில இருக்கிறது பெண் குழந்தைமா. அப்படியா? ஆமா. உங்க கையில இருக்கிறது என்னம்மா குழந்தை? ஆண் குழந்தைதாம்மா. ஆண் குழந்தையா? இதுவும் நல்லதுதாம்மா. அம்மா, இந்த பெண் குழந்தை வாங்கிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய ஆண் குழந்தைய கொடுங்கம்மா, நான் வளர்த்துக்கிறேம்மா. சுந்தரவல்லி, என்னடி வார்த்தை சொல்ற? ஒரு பெத்த தாயால மனசு வந்து ஒரு குழந்தைய கொடுக்கறதா? அது ஒரு பெத்த தாயால எப்படி கொடுக்க முடியும்? அது என்னால முடியாது. நீ போயிட்டு வா. அம்மா, ஒரு பெண் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க நினைச்சா எல்லாத்தையும் சாதிக்கலாமா. இந்த குழந்தை வாங்கிட்டு அந்த குழந்தை கொடுங்கம்மா, நான் நல்லபடியா வளர்த்துக்கிறேம்மா. இல்லம்மா, என்னால கொடுக்க முடியாது. நீ போயிட்டு வா சுந்தரவல்லி. கோமலவல்லி, கடைசி முறையா கேக்குறேன், குழந்தையை கொடுக்க முடியுமா முடியாதா? என்னால முடியாது. முடியாதா? முடியாது. சுந்தரவல்லி வேண்டாம். சொல்லு வார்த்தை கேளு. வராதடி. என்ன இவோ வலுக்கட்டாயமா இப்ப குழந்தை வாங்கிட்டு போறாளே? உண்மைதான், இது ஒரு நல்ல வழிதான். என் மகனை காப்பாத்த எனக்கும் வேற வழி தெரியல. என் மகன் என்கிட்ட இருந்தா நிச்சயமா என் கணவர் என் குழந்தையை கொண்டுடுவாரு. அதனால என் மகன் எங்க இருந்தாலும் அவன் நல்ல முறையில வளரணும். ராஜா, பார்வை தெரியாத நீ எங்க வளர போறாயோ? உன்னை யாரும் வளர்க்க போறாங்களோ? இனிமே நான் உன் முகத்தை நான் எப்பொழுது பார்க்க போறேன்னு தெரியலையே. ராஜா, பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்து போனது உன் முகத்தை பார்த்துத்தான் தாய் மனசு கலங்குது. பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்து போனது உன் முகத்தை பார்த்துத்தான் தாய் மனசு கலங்குது. ஓ மரண மர்மமா, நீ திரும்பி வரணுமா? இந்த சின்ன வயசுலே உனக்கு மரணம் வரணுமா? இந்த சின்ன வயசுலே உனக்கு மரணம் வரணுமா? பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்து போனது உன் முகத்தை பார்த்து தான் தாய் மனசு கலங்குது. உண்மைய மறைச்சி எவனோ செய்தா சோச்சி கலவரமாச்சி அந்த கல்லே குறிச்சி. உண்மைய மறைச்சி எவனோ செய்தா சோச்சி கலவரமாச்சி அந்த கல்லே குறிச்சி. அழகா இருக்கும் தங்கை ஸ்ரீமதி பேச்சு, விலையில்ல வைரம் இப்ப மண்ணுக்குள் போச்சு. உனக்கு என்ன எனக்கு என்று இருக்க கூடாது, நாளை நமக்கு வரும் அத நீயும் மறக்க கூடாது. தப்பு செய்தவர தண்டிக்காம விடவே கூடாது. பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்து போனது உன் முகத்தை பார்த்து தான் தாய் மனசு கலங்குது. உண்மைய மறைச்சி எவனோ செய்தா சூழ்ச்சி கலவரமாச்சி அந்த
தங்கை ஸ்ரீமதி பேச்சு விலையில்ல வைரம் இப்போ மண்ணுக்குள் போச்சு. உனக்கு என்ன எனக்கு என்று இருக்கக்கூடாது, நாளை நமக்கு வரும் அதை நீயும் மறக்க கூடாது. தப்பு செய்தவர தண்டிக்காம விடவே கூடாது. பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்து போனது, உன் முகத்தை பார்த்து தாய் மனசு கலங்குது. உன் மரண மர்மமா நீ திரும்பி வரணுமா? இந்த சின்ன வயசுல உனக்கு மரணம் வரணுமா? இந்த சின்ன வயசுல உனக்கு மரணம் வரணுமா? பள்ளி மாணவி முகத்தை பார்த்து தாய் மனசுக்கு அதோ பாரு உன் யமன் அம்மா மடியில் தவந்து கொண்டிருக்கிறான். உன் யமன் உன்னை வடா வடா என்று கூப்பிடுகிறான். நீ ஏன் எனக்கு யமன் தான்? யாரு? நான் இல்ல. அங்க போ. யமனே, உன் மடியில கட்டி போயிடுச்சு. தலை போயிடுச்சு. இந்த பிள்ளையார் எனக்கு மனதம் உழைத்திருந்து பிள்ளையை பெற்று கொண்டேயா? இந்த குழந்தையை கொடுத்தவனே முடியாதுங்க. என் உயிரை போனாலும் சரி இந்த குழந்தை என்ன பண்ணலாம்? நீர் போனாலும் கொடுக்க மாட்டான். அப்ப கணவன் மிச்சமில்லை உனக்கு, பிள்ளைதான் பெறுது. ஏய், நான் இருந்தா மறுபிள்ளை பெற்றியா? ஒன்னு தொட்டாங்க போன மறுபிள்ளை பெற்றியா? வீட்டுல தாக்கு போறா நீ. அப்போ நான் கையால நான் சொல்ல எல்லாம் வந்து பையா எதுலாம் பாய்து. ஏய், அந்த பிள்ளை கொடுத்தவனே முடியாதுங்க. முடியாது. இந்த ஆளு சாவான்னு பார்த்தா கட்சியில் குழந்தை சென்று போடுக்குது. குழந்தை கைது பிடிச்சிருக்கிற தலைக்கு வைக்கிறேன். தலை கீழே இருந்தாலும் வேலை இல்லை. சரிம்மா, சாவ போற குழந்தை தான். நான் ஒரு ஊராது மூஞ்ச பார்த்தேன். என்னய்யா? இந்த குழந்தை பாதி வேலை எடுத்து பாதி வேலை அந்த அம்மா பாதி வேலை ஊட்டிக்கு ஏற்பாடு பண்ணது நானே. குழந்தை குத்துட்டு அந்த அம்மா என்னமோ மறந்து போச்சா? ஜலம் மலர கொண்டு வந்து கொடுத்த மணி அதெல்லாம் இந்த பிள்ளை பிறந்தது. மூஞ்ச பார்த்து ஏண்டா ஏண்டா அங்க வந்து போறது? அவன் குழந்தையில திருப்பதி மலைலாம் ஏறிங்கிறான், திருவண்ணாமலை மலைலாம் சுத்திங்கிறான், அங்கங்க உண்டில எதுவும் பந்தியா போட்டுறான். அங்க போய் பிறக்காத சுடகுள் வந்து ஏண்டா போறது? சரியான போன காய்ச்சல். ஏண்டா இங்க வந்து அந்த ஈச உனக்கு நான் வரமுட்டான். அந்த பரஞ்சாச்சி மன்றார பெயர் எனக்கு ஒரு மண் பிறப்பான். இரு விழிய இருக்கிறது. ஏங்க ஆமா குழந்தை தானே இது? பொம்பளை குழந்தை கண்ணு நல்லா தெரிஞ்சு பாரு. நான் இப்பதான் பார்த்தேன். ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது இந்த குழந்தை சீனல் பிராப்த மாறிட்டான். சிக்னல் ப்ராப்ளம். ஆமாங்க. இங்க வேற குழந்தை வேற எங்க கூட்டு வேற குழந்தை இங்க வந்து இந்த ஏழை தப்பிச்சு மயிரான உயிர் தப்பினே. மயிர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் நான். டேய் பாத்தியா? அந்த பரமனையா எனக்கு பயந்து பெண் குழந்தை சீனல்ல மாறி போச்சு. என் தெய்வமே அவங்களோட புட்டான் புள்ள புட்டானா பொண்டாட்டி போட்டு அடிச்சு கிடப்பான். மூக்கல வர நந்து ஓய்வு காலையில் ஏந்து போது தெரிஞ்சிடுமே. சாப்பிடலாமா கோயிலுக்கு போலாமா அதே மாதிரி பேசுறேன். ஆனா இது ஆம்பளை கொஞ்சம் இருந்தா நீ செத்தா கூட அழுவாது. கோட்டராட்சின்னு யோசனை போடணும். எங்க அப்பா மேல எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுக்கிறான், எங்க கூட்டியாரு வச்சுக்கிறான், எவன் பங்குக்கு வருவான்னு கோட்டராட்சின்னு யோசனை போடணும். இதே பொம்பளை போல இருந்துட்டா அப்பா நீ சாவாதப்பா, எந்த வேலையும் போவாதப்பா, நான் சம்பாத்தி ஒன்று சாப்பாடு போறப்பா, என்ன விட்டு போவாதப்பான்னு மூக்க சிரிக்கிறே. அதான்டா உண்மை. பெண்கள் தான்டா நாட்டுக்கே. ஆமா ஆமா பெண்கள் இல்லையா ஆண்களுக்கு என்ன கிடையாது. காலம் மாறி போச்சு. ரேஷன் கார்டில் அவங்க பேர் ஏறிச்சு, அவங்க பேர் ஏறிச்சு, பேங்க் அவங்க எல்லாத்திலும் மொத்தம் அவங்க பேர் தான் ஏறி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தான் சேலை கட்டி சோறாக்கி
பண்ணி போய் எத்தனை மாறினாலும் ஆண்கள் இன்சல் மாறலாம். எங்க இன்ச்சில் இங்க இன்ச்சில் தான் வந்து ஒண்ணுமே கிடையாது. நம்ம இல்லாத பிறக்குமா? மணி கொஞ்சம் பாசா தண்ணி காட்டு. நீ குத்துறாங்க பிரச்சனை வந்துக்க. சரி போ பாடி போ பேர். என் உயிரிழந்த உத்தரி இந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்கணும். நீ வேற நான் வச்சா குச்சில போ வாய் போய் பாதி பேசி. யா நான் கைலக்கு சென்று சிவனை வணங்க சென்றேன். நீ அன்னைய சக்தியாகிய கருமாரி வணங்கி வந்தாய். அது இரு சக்தியாக ஒன்று சேர்ந்து நம் குழந்தைக்கு என்ன பேர் தெரியுமா? சிவசக்தி. 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 ஆயிடு கண்ணை இரண்டு சூப்பரா உங்க ஆயில வச்சு